ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் ஆப்பிள் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே 2 ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிளை இந்த மாதிரி 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உள்ளே இருக்கிற விதைகள் அப்புறமா அந்த தேவையில்லாத பகுதியை கத்தியால் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தோலையும் சீவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஆப்பிளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஆப்பிளையும் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை கேரட் துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். நாம் இந்த மாதிரி துருவும் போதே ஆப்பிளோட தோல் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்பிளை அழகாக துருவி எடுத்தாச்சு. அடுத்ததாக நாம் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துடுச்சு. இப்போது இதை வெளியே எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கிற ஆப்பிளை அதே நெய்யில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆப்பிளை அரைச்சிட்டு கூட இந்த மாதிரி சேர்த்து செய்யலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டு ஆப்பிளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த ஃபுட் கலர் எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஆல்ரெடி ஆப்பிளில் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நீங்கள் சுகர் சேர்க்குறதுக்கு முன்னாடி அல்வாவை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு அப்புறமா தேவைக்கேற்ப சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சுகரெல்லாம் நல்லா உருகி மறுபடியும் கெட்டியாகி வந்திருக்கு. இப்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, அது கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ஆப்பிள் அல்வா ஒரு சின்ன புளிப்பு சுவையோட ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.